ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விஜயை தான் காட்டுறாங்க. விஜய் வந்து பிருந்தாவோட கதையை முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா பிருந்தா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நம்ம நினச்சது எதுவுமே சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்த்தோம்னா பிருந்தாவோட கதையை முடிக்கிறதுக்காக சில பேர் ஏற்பாடு பண்ணவும் அவங்களும் வராங்க. அப்போ பிருந்தா எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்த காட்டவும் அவங்களும் வந்து பிருந்தாவோட முகத்தில் வந்து எதையோ வந்து தெளிக்கவும் பிருந்தா அப்படியே தூங்கின மாதிரி ஆயிரவும் உடனே பார்த்தோம்னா அவங்க விஜய் வந்து சொல்கிறாங்க, அவளை தூக்குங்கடா அப்படின்னு சொல்லவும் உடனே அடுத்து அவங்க தூக்கிட்டு போகிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது அவளை எல்லாரும் எப்படியும் தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக வருவாங்க. அப்படி இருக்கும்போது அவளை யாருமே கண்டுபிடிச்சிடக்கூடாது, அப்படி ஒரு இடத்துல தான் வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு பார்த்தோம்னா விஜய் வந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க. அப்போது தண்ணி டேங்குள்ள தூக்கி இவளை போட்டுருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா அவங்களும் வந்து பிருந்தாவை தண்ணி டேங்குள்ள கொண்டு போட்டுருந்தாங்க. போட்டது மட்டும் இல்லாமல் இவங்க விஜய் இருக்காங்களா அவங்க மோட்டரை போட்டு விடுதாங்க. மோட்டர் ஃபுல்லாக வந்து தண்ணி வந்து நிரம்பிட்டு இருக்கு. அதுக்குள்ளே தான் வந்து பிருந்தா வந்து இருக்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா வீராவை தான் காட்டுறாங்க. வீரா வந்து பார்க்குறாங்க, பிருந்தா நம்ம ரூமில் தானே படுத்திருந்தா, எங்கே அவளை காணலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து உடனே எல்லா இடத்துலையும் போய் தேடிட்டு இருக்கிறாங்க. அப்போ எங்கேயுமே வந்து பிருந்தாவை காணலை. உடனே வீரா வந்து சொல்கிறாங்க மாறன் கிட்ட, பிருந்தாவை காணலை அப்படிங்கும்போது அவள் வந்து நம்ம ரூமில் தானே படுக்கிறதுக்காக அவளை கூட்டிகிட்டு போனேன், அங்கே தான் இருப்பா, வேறு எங்கே போயிட போகிறா அப்படிங்கும்போது இல்லைடா நான் எல்லா பக்கமும் தேடிட்டேன், அவளை எங்கேயுமே காணலை அப்படிங்கவும் வீட்டில் உள்ள அவ்வளோருமே வந்துருந்தாங்க. உடனே எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிய வரவும் உடனே எல்லாருமே ஆளுக்கு தேட ஆரம்பிச்சிருந்தாங்க. பிருந்தா ஏதாவது தப்பான முடிவு எடுத்திருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து நினைக்கவும் என் தங்கச்சி அந்த மாதிரிக்கெலாம் ஒரு முடிவுக்கு போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே கார்த்தி பார்த்தோம்னா அவங்க ஆள ஆரம்பிச்சிருந்தாங்க, பிருந்தாவுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது, அப்படியே நடந்தாலும் அது இவளால் தான் நடந்திருக்கணும், ஏய் ஒழுங்க மரியாதை சொல்லு, பிருந்தாவை எங்கே கொண்டு வச்சிருக்குன்னு உண்மையை சொல்லு அப்படிங்கவும் உடனே விஜய் வந்து எப்பவும் போலே அவங்க நாடகமாட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன கார்த்தி மச்சான், பிருந்தாவை காணலன்னா அதுக்கு நானும் அதுக்கு வந்து கிடைச்சேன், பிருந்தாவை காணலன்னா அவள் வேற எங்கேயாவது போயிருப்பா, நீங்கள் என்னன்னா ஏன் மேலே போய் இப்படி பழிய சுமத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க வள்ளிக்கிட்ட சொல்கிறாங்க, விஜய் சித்தி நான் உங்கள் கூட தானே படுத்திருந்தேன், அப்படி இருக்கும்போது நான் எங்கேயாவது போனேன்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது ஆமாடா அவள் என் கூட தான் படுத்திருந்தா, அவள் வேற எங்கேயுமே போகலை, நானும் அவளை தானே அந்த ரூமில் படுத்திருந்தோம், நீ தேவையில்லாமல் வந்து நீ விஜய் மேலாம் பழி சுமத்திட்டு இருக்காது அப்படின்னு வள்ளி வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கோம். இப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இல்லத்த இவ சொல்கிறதுலாம் நீ நம்பிட்டு இருக்காத, இவ லேஸ்பட்டவ கிடையாது, இவளால் தான் பிருந்தாவுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்திருக்குன்னு தோணுது, ஏன்னா பிருந்தா வந்து வீரா ரூமுக்கு தானே போனா, அப்படி இருக்கும்போது அவள் எங்கேயுமே போயிருக்க மாட்டா அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க விஜய் சொல்கிறாங்க, ஆமாம் பிருந்தா என்ன பண்ணியிருப்பா, அவள் தான் ஏற்கனவே திருட்டுதாலி கட்டினவா தானே, அதே மாதிரிக்கு வந்து எங்கேயாவது ஓடி இருப்பா, அப்படி இல்லைன்னா அவள் கதையை அவன் முடிச்சிருப்பாளா இருக்கும் அப்படிங்கவும் இது கிட்டதுமே கண்மணியும் வீராவும் வந்து பிருந்தாவை அடிக்கிறதுக்காக வராங்க. அங்கே பாரு தேவலாம என் தங்கச்சி பற்றி இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா என்ன நடக்கும்னு தெரியுமா அப்படிங்கவும் பார்த்தீங்களா சித்தி உங்கள் முன்னாடியே இவங்க என்ன அடிக்கிறதுக்காக வராங்க, என்ன மாமா இதை நீங்கள் கேட்க மாட்டீங்களா அப்படிங்கவும் உடனே வள்ளி சொல்கிறாங்க, பிருந்தா எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கிற வழியை பாருங்க, எப்போ பார்த்தாலும் இவ மேலேயே பழிய சுமத்திட்டு இருக்காதீங்க அப்படின்னு அவங்களும் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசவும் அப்போ வந்து வீரா சொல்கிறாங்க, ஏன் அம்மா நீங்கள் இப்படிலாம் இருக்குதுங்க, வள்ளியம்மா நீங்கள் ரொம்பவே மாறிட்டீங்க, நாங்கள் எது சொன்னாலும் நீங்கள் நம்புற முடியவே இல்லை, எப்போ பார்த்தாலும் நீங்கள் அவ்வளோதான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் உடனே வந்து மாறனும் கார்த்தி சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு நம்ம பிருந்தா எங்கே இருக்கான்னு தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் போய் தேடுறாங்க. அப்போ மாறன் வந்து ஒருவேளை கிணத்துக்குள்ள ஏதாவது விழுந்திருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு கிணத்தையும் எட்டி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வீரா கேட்குறாங்க, என்ன மாறா என்னாச்சுன்னு கேட்கும்போது இல்லை ஒருவேளை பிருந்தா வந்து கிணத்துல ஏதாவது விழுந்திருப்பாள்னு சொல்லி பார்த்து அப்படிங்கும்போது என் தங்கச்சி அப்படிலாம் ஒரு முடிவு எடுக்க மாட்டா அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து வீரா வரவும் வீரா வந்து பார்க்குறாங்க, உங்கள் மோட்ரு போட்டிருக்குது, இந்த நேரத்தில் எதுக்காக மோட்டரை போட்டிருக்கணும், இப்போ வந்து எல்லாருமே படுத்துருக்க தானே செய்துட்டு இருக்கோம், அப்படி இருக்கும்போது மோட்டரை ஒரு சவுண்டு கேட்குன்னா அப்போ யாரோ திட்டமிட்டு ஏதோ பண்ணியிருக்கிறாங்க, அப்போ பிருந்தா வந்து மேலே தான் டேங்குக்குள்ளே இருக்கணும் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து மாறனை அழைச்சிட்டு போகவும் இப்போ மாறன் சொல்கிறாங்க, பிருந்தா எதுக்காக டேங்குக்குள்ளே இருக்க போகிறா அப்படிங்கவும் டே வாடா பேசாம அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து மாறனை அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே போனதுமே வந்து பார்த்தோம்னா தண்ணி கொட்டுற சவுண்டு கேட்குது. உடனே வீரா வந்து மாறன் கிட்ட சொல்கிறாங்க, நீ மேலே ஏறி டேங்குக்குள்ளே பிருந்தா இருக்காளான்னு பாரு அப்படிங்கவும் அப்போ மாறன் சொல்கிறாங்க, அங்கே பாரு வீரா நீ தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது அப்போ வீரா சொல்கிறாங்க, நான் சொல்லுறத நீ போய் பாரு, மேலே போய் பாரு அப்படிங்கவும் உடனே மாறன்னு சரின்னு சொல்லிட்டு இல்லைன்னா இவன் நம்மளை விட மாட்டா அப்படின்னு சொல்லி மேலே டேங்குக்குள்ளே போய் அவங்க பார்க்குறாங்க. இப்போ தண்ணி கொட்டிகிட்டு இருக்கு. பார்த்தோம்னா உள்ளே வந்து பிருந்தா வந்து தூக்கத்தில் இருக்கிறாங்க. பார்த்ததுமே மாறன் கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க, வீரா நீ சொல்கிற மாதிரிக்கு பிருந்தா தண்ணிக்குள்ளே தான் இருக்கிறா, அவள் சுயநினைவே இல்லாமல் இருக்கிறா அப்படிங்கவும் இது கேட்டதுமே வீரா வந்து கதை ஆரம்பிச்சிருந்தாங்க. அவங்க சத்தம் கேட்டு வீட்டில் உள்ள அவ்வளோருமே மொட்டை மாடிக்கு வராங்க. இதை கேட்டு விஜய் அதிர்ச்சி அடைகிறாங்க, ஐயோ இந்த பிருந்தாவை வந்து வீரா வந்து கண்டுபிடிச்சிட்டா போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் போயிடுவோம், இல்லைன்னா நம்ம மேலே சந்தேகம் வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கே போகிறாங்க எல்லாருமே. அப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கார்த்தி ராகுன்னு எல்லாருமே வந்துருந்தாங்க. என்னாச்சு அப்படிங்கவும் அப்போ மாறன் சொல்கிறாங்க, பிருந்தா தண்ணிக்குள்ளே தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே கார்த்தி ராகவ் எல்லாருமே வந்து சேர்ந்து போய்
அவங்க பிருந்தாவை காப்பாற்றி வெளியே அழைச்சிட்டு வராங்க. அப்போ பிருந்தா வந்து அவங்க தூக்கமான நிலமையில தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. உடனே பிருந்தான்னு சொல்லி கூப்பிடவும் அவங்க கையெல்லாம் கெட்டி வச்சிருக்குது, வாயிலையும் வந்து ஏதோ பிளாஸ்டிக் போட்டு ஒட்டி வச்சிருக்கிறாங்க. எல்லாத்தையும் வந்து வீரா வந்து எடுக்கிறாங்க. எடுத்ததுமே பிருந்தா உனக்கு என்னடி ஆச்சுது, கண்ணத்தோரன்னு சொல்லவும் பிருந்தா வந்து கண் முழிச்சிருந்தாங்க. கண் முழிச்சதுமே உனக்கு என்ன ஆச்சு பிருந்தா, எப்படி நீ இதுக்குள்ளே வந்த அப்படிங்கவும் உடனே வந்து பிருந்தா வந்து பேச முடியாமல் அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன ஒரு 2-3 பேர் வந்து இந்த மாதிரிக்கு தூக்கி என்னை இதில் கொண்டு போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே வீரா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வீராவோட முழு சந்தேகமும் விஜி பக்கம் தான் திரும்புது. இந்த விஜி தான் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து கார்த்தி வந்து விஜய் அடிக்கிறதுக்காக போகிறாங்க. இது இவ தான் பண்ணியிருக்கணும் அப்படிங்கவும் ஐயோ எல்லாரும் சேர்ந்தே ஏன் இந்த மாதிரிக்கு என்னை கொடுமைப்படுத்துறீங்க, நான் எதுவுமே பண்ணலை, நான் பாட்டுக்கு செவனேன்னு தூங்கிட்டு இருந்தேன், இவளை யாரோ இது மாதிரிக்கு பண்ணுறதுக்கு அதுக்கு நானாக கிடைச்சேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜய் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணவும் உடனே வந்து ராமச்சந்திரனும் அவங்க வள்ளியும் சொல்கிறாங்க, எங்கள் பாரு பிருந்தாவை வேற யாரோ தான் இந்த மாதிரிக்கு செய்திருப்பாங்க, தேவையில்லாமல் விஜயை போய் சந்தேகப்பட்டுட்டு இருக்காத, எப்போ பார்த்தாலும் சரி விஜயே இந்த மாதிரிக்கு திட்டிகிட்டு இருக்காதீங்க அப்படிங்கவும் அப்போ பிருந்தாவை வான்னு சொல்லிக்கிட்டு அவங்க கண்மணியும் வீராவும் வந்து அங்கே ரூமுக்கு அழைச்சிட்டு வராங்க. அப்போ வந்து கண்மணி சொல்கிறாங்க, பிருந்தா உனக்கு இதெல்லாம் தேவையாடி, நீ பேசாமல் வீட்டுக்கே பேரு, நம்ம வீட்டுக்கு இவனை வேண்டாம், இவன் கட்டின தாலியும் வேண்டாம், கலட்டி உன் முகத்தில் தூக்கி வீசிட்டு பேசாமல் நம்ம வீட்டுக்கு போயிடுடி அப்படின்னு பிருந்தாவை பார்த்து சொல்லவும் அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க நீங்கள் திரும்ப திரும்ப இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்காதீங்க, பிருந்தா என்னுடைய பொண்டாட்டி, அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க தேவையில்லாம அப்படின்னு சொல்லவும் எல்லாம் ஒன்னால தான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு மாறனையும் கார்த்தியை போட்டு கண்மணி திட்டிட்டு இருக்கிறாங்க. அடுத்து விஜயை கையும் குளமா வீரா பிடிப்பாங்களான்னு சொல்லி